பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். பேசுறது கேட்குது. ரைட். ஆ அப்படியே படிங்க. சரி சரி சரி. இந்த நேற்று படிச்சீங்கல்ல, முதலாவது தேவையான அளவு உணவின் பயன்பாடு. தேவையான முதலாவது தேவையான உணவின் அவசியம் பல மடங்கு குறையும், எல்லா நோய்களும் மறைந்துவிடும். உடை சிறிய தேவை, அதை ப அதை பற்றி அஹ், எழுதாமல் விடுகிறேன். இருப்பிடம் என்ற தேவை மிக மிகச்சுமையாக அது மிக சுலபமாக நீக்கப்பட்டுவிடும். பிராணசக்தியில் மனித உடல் வாழும்போது அது இயற்கையிலே அது பஞ்சபூதங்களுடன் தொடர்பை விரும்புகிறது என்பதை நான் அனுபவத்தில் உணர்ந்து இருக்கிறேன். இதற்கு நான் இப்போது வாசம் செய்யும் இடமும் வீடும் எடுத்துக்காட்டாக இருக்கின்றன. உடல் சிறந்த ஆரோக்கியத்தில் வைக்கப்படுவதால் ஆண் பெண் இருவரும் இதை யோக வாழ்க்கை தன்மையை தரும். யோக வாழ்க்கை நன்மையை தரும் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறேன். இதுவே இயற்கையாக உணர்ந்து அதனுடன் ஒத்துப்போகும் வாழ்க்கையாகும். அதாவது நாம் இதில் என்ன செய்யறோம்னா, இன்னும் அந்த வாழ்ந்து காட்டும் பொழுது சுத்தமாகுது. அதுக்கப்புறம் இது வந்து ஆண் பெண் அப்படிங்கிற சுத்தத்துல வந்து ஆண் பெண் அப்படிங்கிறது எந்த பேதமும் கிடையாது. குளியல் சுத்தம்னாவே ரெண்டு பேர்த்துக்கும் பொதுதான். இது ஆண்கள் மட்டும்தான் சுத்தப்படுத்தணும், பெண்கள் மட்டும்தான் சுத்தப்படுத்தணும் அப்படின்னு கிடையாது. சின்ன 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 வேலைகள் காரணமாக மாத்திக்கல. இதோ உதாரணம், நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் ஒரு பெண் வந்து குழந்தை பெறுகின்ற சூழல் உருவாயிட்டா அவங்க பழங்களும் பழச்சாறுகளும் பருப்புகளும் இதெல்லாம் அதிகமா எடுத்துக்கலாம். அதிகமாக தேவைக்காக எடுத்துக்கலாம். அது வந்து உடம்பே வந்து அது முடிவு செய்யும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சாதாரணமா குழந்தைகள் உண்டாயிருக்கிற பொழுது சின்ன 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 உபாதைகள் அவங்களுக்கு வரும். அதெல்லாம் வெகுவாக குறைஞ்சிடும் உங்களுக்கு. அது சாதாரணமா இருக்கிற பெண் கர்ப்பம் உண்டாயிருக்கிறப்போ, குழந்தை உண்டாயிருக்கிறப்போ அது சின்ன 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 ஒரு நோய் மாதிரி காட்டுகின்ற அறிகுறி வரும். சில பேர்த்துக்கு அதவே நின்றுக்கும். அதே நினைச்சு நிற்கிற மாதிரி மாறிவிடும். தவறான உணவு பழக்கத்தினால இப்ப இருக்கிற சாதாரண உணவு பழக்கத்தினால, அதாவது சாதாரண உணவு பழக்கத்தினால உடல் பெருத்து போய் அசிங்கரமாயி குழந்தைகள் வளர்த்தவும் தெரியாது. இவங்க என்ன உணவு பழக்கம் இருக்காங்க அதுலயே அந்த குழந்தைய வளர்த்துவாங்க. அது ரொம்ப மோசமா இருக்கும். அதெல்லாம் நான் நேர்ல பார்த்துருக்கேன். இப்ப இருக்கிற உணவு பழக்கம் தப்பா இருக்கிறதுனால பெற்றோர்களும் சேர்ந்து அந்த குழந்தைய என்ன பண்றாங்க, தப்பா வளர்த்துறாங்க. அப்ப அந்த குழந்தை தொடர்ந்து தவறா வளர்த்தறனால அந்த குழந்தை இயற்கையாகவே இருக்கின்ற எதிர்பார்த்தல் இல்லாம போகுது. ஒரு மோசமான இந்த 100 200 ஆண்டுகளாக மோசமா ஆயிடுச்சு. எப்போ வந்து உணவு வந்து நொறுங்க அதாவது உணவு பார்த்தீங்கன்னா, மற்ற புலன்களுக்கும் இந்த வாயில போடுற புலன்கள். இப்ப ஒருத்தர் வந்து கண்ணில் ஒரு காட்சி காட்டுறான், கண்ணில் ஒரு காட்சி பார்க்குறான். அது ஒரு மாதிரி பெரிய உயிர் பாதிப்போ உடல்நல பாதிப்போ கிடையாது. சின்ன சின்ன பாதிப்பு தான் இருக்கும். மற்ற நாக்கை தவிர மற்ற புலன்கள்ல செய்யறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய உயிருக்கு பாதிப்போ பெரிய இதெல்லாம் எதுவும் கிடைக்காது, எதுவும் உண்டாக்குறது இல்லை. ஆனால் வாய் வழியா போடுகின்ற பொழுதுதான் அனைத்து வகையான உறுப்புகளும் பாதிக்குது. கண்ணால ஒரு பொருள் பார்க்குறோம் அவ்வளோ முடிச்சுக்கிறோம். ஆனால் வாய் வழியாக ஒரு பொருளை ருசிக்காக மீறி ருசியில் மயங்கி நிறைய திங்கிறப்ப உயிருக்கே உழ வச்சிருது. ரெண்டாவது வந்து நீண்ட நாள் அவன் தொந்தரவு பட்டு அவன் அழுகலுக்கு காரணமாக இருக்குது. அதனாலதான் பழமொழி சொன்னாங்க, வாயை கட்டுனா எல்லா நோயும் நல்லாகுங்கிறாங்க. அது அது வந்து எவ்வளவு பெரிய ஆழமான உண்மை. கண்ணை மூடுனா எல்லா நோயும் நல்லாகுன்னு சொல்றது இல்லை, காதை மூடுனா எல்லா நோயும் சொல்றது இல்லை, மூக்க மூடுனா எல்லா நோயும் நல்லா சொல்றது இல்லை. வாயை கட்டினால் நோயை கட்டலான்னு எவ்வளவு சுருக்கமா சொல்லியிருக்காங்க. இதுதான் ரொம்ப பிரச்சனை, ஆழமான பிரச்சனை. மற்ற எல்லாம் துன்பம் தருது,
அதை விட வாயில போடுகின்ற வழக்கம் தான் பயங்கர துன்பம் தருங்கிறது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வாயை கட்டினால் நோயை கட்டலங்கிற செய்தி இருந்திருக்கு. சொல்லலாம் நீங்க. இந்த புத்தகம் வெளிவந்தவுடன் சொல்லாங்க. இந்த புத்தகம் வெளிவந்தவுடன் தமிழ்நாட்டில் நான் எனக்கு 100 மாணவர்களை 100 மாணவர்கள் எதிர்பார்க்கிறேன். இதில் 10 பேராவது தொடர்ந்து செய்து 6 மாதத்தில் நீருணவிலேயே வாழக்கூடிய தகுதி பெறுவார்கள் என்று நான் நம்புகிறேன். அப்புறம் அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். திருவள்ளுவரையும் திருமூலரையும் அர்னால்ட் எக்கர்ட் அவர்களையும் என்னையும் நம்பி பயிற்சி எடுத்துக் கொள்ளும்படி என் ஆசிரியர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். செல்ஃப் சைடு எஃபெக்ட் பக்கவிளைவுகள் எதுவும் இருக்காது. எந்த சமயத்திலும் நிறுத்தி கொண்டு மறுபடியும் தொடரலாம். பீப்புள் ஃபார் ஃப்ரெண்ட், பிராணிகளின் நண்பன் என்பது ஒரு உலக நிறுவனம். அதன் சார்பில் த ஹிந்து ஜூன் 17, 2000 3வது பக்கத்தில் உள்ள செய்தியை கீழே நான் தருகின்றேன். PFA ஃபார் செகண்ட் ஃப்ரெண்ட் அவர் வெஜிடேரியன் பாடிஸ் அப்படின்னு ஒரு உலக பிராணிகளின் நண்பன், ப்ளூ கிராஸ்ன்னு சொல்ற மாதிரி அது இந்த பிராணிகளை துன்புறுத்தக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கு. பல நாட்டுகளில் பல அமைப்பு இருக்கு. அந்த மாதிரி இந்த அமைப்பு இதுல என்ன சொல்றான், ஹியூமன் பாடி நீங்க அப்படி படிக்கலாம். கையில புத்தகம் இருக்குதுங்களா திருவள்ளுவர் சேர்ந்த இருக்குங்க படிங்க. அது அந்த பக்கம் படிங்க. 98ஆம் பக்கம் 96 97 படிங்க. The human body is designed to be a vegetarian. The tooth structure is meant for vegetarian food. Small canines and strong molars. Our enzymes are designed to digest vegetarian food rather than milk, meat, or eggs. But most important, our intestines are specifically designed only for vegetarian food. What happens when we eat meat? He must produce extensive bile acid in his stomach to digest this food, especially deoxylic acid. This acid is converted by Clostridia bacteria in the intestine into powerful carcinogenesis. Food and meat especially take so long to go around the intestine that they are not rot inside, turning toxic. Salmonellosis is getting more difficult to treat. The continuous feeding of antibiotics to animals breeds drug-resistant strains of Salmonella bacteria. Till a few years ago, less than 10% of Staphylococcus bacteria, which causes food poisoning, pneumonia, and skin infection, were resistant to penicillin. Today, over 90% of Staphylococcus are resistant to penicillin. Many people die every year of food poisoning. We all know that the planet Earth needs healing, and many people have asked me that what they can do to contribute. After years of trying to discover where the problem begins, I now believe that it is with our food choices. These affect our health and have impact that extends all over the globe, bringing up questions of land use and water use and waste and right to life and forest decimation. அப்படியே தமிழ் இருக்கு படி. மொழிபெயர்ப்பு. நம்முடைய சைவ உடல், மனித உடல் சைவ உணர்வுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. நம் பற்கள் சைவ உணர்வுக்கு தகுந்தபடி அமைக்கப்பட்டுள்ளன. சிறிய பற்களும் உறுதியான ஈர்களும் நம்முடைய ஜீரண நீர்கள்
சைவ உணவுகளை ஜீரணம் செய்ய தகுந்தபடி அமைந்துள்ளன. ம் பால், மாமிசம், முட்டை ஆகியவைகள் அல்ல. ம் முக்கியமாக நமது குடலின் அமைப்பு சைவ உணவுக்கு மட்டுமே தகுந்தபடி அமைக்கப்பட்டுள்ளது. ம் ஒருவர் மாமிசம் உண்ணும் போது என்ன நடக்கிறது? ம் அவர் ஏராளமான பித்த நீரை தன் வயிற்றில் சுரக்க வைக்க வேண்டியுள்ளது. ம் முக்கியமாக டிஆக்சிலிக் அமிலத்தை. ம் இந்த அமிலம் நமது குடலில் உள்ள குளோஸ்டீரியா பாக்டீரியாவினால் சக்தி மிக்க கார்சினோஜெனிசிஸ் ஆக மாற்றப்படுகிறன. ம் உணவும் மாமிசமும் குடலில் தங்கி செரிக்க அதிக நேரம் எடுத்துக்கொள்வதால் அவை உள்ளேயே அழுகி விஷமாக மாறுகின்றன. சால்மோனாசிஸ் தீர்ப்பதற்கு கடினமான நோயாக மாறி வருகிறது. பிராணிகளுக்கு தொடர்ந்து மருந்துகளை கொடுப்பதனால் அவைகளில் மருந்துகளை எதிர்க்கக்கூடிய சால்மோனாசெல்லா பாக்டீரியா உற்பத்தி ஆகிவிடுகிறது. ம் சில வருடங்களுக்கு முன்பு வரை ம் ஸ்டெபிலோகோசி பாக்டீரியா உணவில் விஷத்தையும் நிமோனியா தோல் வியாதிகளையும் உண்டாக்குபவை. ம் சுமார் 10% மட்டுமே பெனிசிலினுக்கு எதிர்ப்பு சக்தியை பெற்றிருந்தன. இப்போது அவற்றில் 90% பெனிசிலினை எதிர்க்கும் சக்தியை பெற்றுவிட்டன. ஒவ்வொரு வருடமும் நிறைய மனிதர்கள் உணவின் விஷத்தால் இறக்கிறார்கள். ம் நம் எல்லோருக்குள்ளும் நம்முடைய பூமி திருத்தப்பட வேண்டும் என்று தெரியும். பலர் என்னிடம் இது பற்றி விசாரிக்கிறார்கள். ம் எங்கு பிரச்சனை இருக்கிறது என்று நான் வருடக்கணக்கில் ஆராய்ந்த பின் இது நமது உணவு பழக்கத்தில் உள்ளது என்று தெரிந்தது. இது நமது ஆரோக்கியத்தை பாதித்து உலகம் முழுவதும் வியாபித்து ம் நில உபயோகம், நீர் உபயோகம், கழிவுப் பொருட்களுக்கான தீர்வு என்பதை தாண்டி மனித வாழ்க்கை பாதிப்பு, காடுகளின் அழிவு என்று உலக அளவில் வளர்ந்து வருகிறது. ம் எனக்கு மேலே உள்ள பகுதியை படித்தவுடன் கொல்லான், புலாலை மறுத்தானை, கை கூப்பி எல்லா உயிரும் தொழும் ஞாபகத்திற்கு வருகிறது. ம் பாலும் அசைவ உணவுதான். ஆ ஆ ஆ. இந்த சரி. ம் ம் சரி. படிக்குவாங்கயா? ஆ ஆ இது வரைக்கும் படிச்சுக்குவோம். இதை பற்றி பேசுவோம். அடுத்தது நம்ம நினைவு வச்சுக்க. அடுத்து நம்ம எங்கே படிக்கிறோம்? கொல்லான். இப்போ கொல்லான் புலானைக்கு அப்புறம் பின்னாட போவோம். இதை பற்றி இப்போ இது வரைக்கும் படிச்சது. முதலாவது உணவின் தேவை குறைஞ்சி போகுது. உணவு தேவை குறையிறதுனால என்ன நடக்குது? அப்புறம் அது போக இந்த அசை உணவு சாப்பிட்றதுனால இந்த கொடுமை நடக்குதுன்னு யாரும் விளக்கவே இல்லை. அறிவியல் ரீதியாக இப்போ நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா அந்த பட்டைப்பல்லு அந்த வரிசைப்பல்லு வரிசையாக இருக்கும். இடையில எங்கே இடைவெளி இருக்காது. விலங்குகளுக்கு தான் அசைவம் சாப்பிடுற நாய் பிடிக்கிறதுக்கும் இடைவெளி இருக்கும். இதை அரைத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அப்போ பரிணாமத்தில் நம்ம அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் தப்பாக சொல்லி கொடுத்துட்டாங்க. மூளை சாப்பிட்டா மூளை வளரும், கால் சாப்பிட்டா கால் வளரும், சிறுநீரகம் சாப்பிட்டா சிறுநீரகம், ரத்தம் சாப்பிட்டா ரத்தம் வளரும். இப்படி தப்பா ரத்தம் சாப்பிட்டா ரத்தம் வளரும், மூளை சாப்பிட்டா மூளை வளரும். இப்படித்தான் தப்பா வெள்ளைக்காரன் இந்த தப்பு சொல்லி கொடுத்துருக்குறான். வெள்ளைக்காரன் இன்னைக்கும் தப்பாக தான் சொல்லி கொடுக்குறான். வெள்ளைக்காரனுக்கு அறிவே இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா இறைச்சி சாப்பிட்றவன் பூரா ஆரோக்கியமாக இருந்திருக்கணும், பண்பு இருக்கணும், நாகரீகம் இருக்கணும், எந்த உயிரும் தன் உயிர் துன்பப்படாமல் இருக்கணும், அடுத்த உயிரும் துன்பப்படாமல் இருக்கணும். இப்படி எதுவுமே அங்கே கிடையாது உணவு பழக்கம் இருக்கிறதுனால. இப்போ உணவு பழக்கம் என்பது வேறு, ருசி என்பது வேறு. அவ்வளோதான். ருசி தான் நமக்கு 5ஆம் அறிவில் இருக்குதே தவிர, இந்த ருசிக்கு அவன் அடிமையான உடனே உணவு பழக்கத்தை நியாயப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். என்னது? எப்படி ஒருத்தன் மது போதைக்கு அடிமையானதுக்கு அப்புறம் மது போதை நியாயப்படுத்துறானோ அதே போலதான் உணவு கொடூரமாக பழக்கப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் அந்த உணவு பழக்கம் கடைசியில் என்னதுன்னு கேட்டிங்கன்னா அது நியாயப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கும் உணவு பழக்கத்தை நியாயப்படுத்துறவங்க தான் இருக்கிறான். அது நன்மையா தீமைன்னு ஆராய்ச்சி பார்க்கறதே கிடையாது. அதனாலதான் இயற்கை நம்ம உடம்பு இயற்கையாகவே இயற்கை தான் எல்லாமே பண்ணுது. அப்ப இவன் ஆரம்பத்தில் அவன் இயற்கை உணவு கொடுத்தாகணும், அவன் அதுக்காக விவசாயம் பண்ணி ஆகணும். ஒரு குடும்ப பொறுப்பை ஒரு குழந்தை பிறக்கிறதுனால அந்த வாயில போடக்கூடிய உணவுக்காக பொறுப்பு அதிகமாகுது அவனுக்கு.
அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14-15 வயசு ஆகிறப்போ அவன் அது என்ன பண்ணிடுறான் தெரியுமா? அதவே அவன் தொடர ஆரம்பிச்சிட்டான். குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி இவனும் தின்னுட்டு குழந்தையும் நோயாளியா மாறுது, இவனும் நோயாளியா மாறுது. அது உணர்ந்தவங்க தான் இயற்கை உணவு தான் குழந்தைகளை கொடுத்து வளர்க்க வேண்டும். இதுல என்ன கேட்டீங்கன்னா, இயற்கை உணவு தான் கொடுத்து வளர்க்க வேண்டும் என்பதற்கு பதிலாக இயற்கை உணவு தான் கொடுத்து சுத்தப்படுத்த வேணுங்கிற செய்தி அவங்களுக்கு தெரியல. அதாவது உணவு என்பது ஒரு மனிதனுக்கு அது சுத்தத்தை உருவாக்க வேண்டும், சுத்தத்தை உருவாக்குவதற்கு தான் சாப்பிடுங்கிற எண்ணமே போயிடுச்சு. தண்ணீர் குடித்தால் உடம்புக்கு நல்லதுங்கிறதை விட தண்ணீர் குடித்தால் ரத்தமும் குடலும் சுத்தமாங்கிற செய்தியை மனிதருக்கும் தெரியறதில்ல. மனிதர் வந்து அந்த குழந்தைக்கு கடத்துறதும் இல்லை, தன்னுடைய குழந்தைகளும் சொல்லித் தரதில்லை. அஹ் தேவையான தண்ணீர் குடித்தால் ரத்தமும் குடலும் சுத்தமாகும் அப்படின்னு சொல்றதில்ல. சொல்லுங்க இப்ப. என்ன உள்வாங்கியிருக்கீங்க? பன்னீர்செல்வம். ஆ நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, அது இருட்டா இருக்கும். சொல்லுங்க. அதாங்க இப்ப போதுமான அளவுக்கு தண்ணியை குடிச்சதுன்னு சொன்னாங்க, ரத்தமும் குடலும் சுத்தமாகுது, நோய்கள்லாம் நீங்கப்படுது. இதெல்லாம் வந்து தெரியாததுனால வந்து கண்டதெல்லாம் வயிற்றுக்குள்ளார போட்டு எல்லா விதமான நோய்களையும் நாம வந்து அப்ப வரவழைச்சிருக்கோம். இது அடிப்படையிலே சரி செய்யும். அதாவது ஒரு பொருள் சாப்பிட்டோம்னா ஒரு கேள்வி கேட்கணும், இது குடலை சுத்தம் பண்ணுமா அப்படின்னு கேள்வி நம்ம எழுப்பணும். நமக்குள்ளேயே கேள்வி எழுப்பணும். இப்ப ஏற்படாதனாலதான் இப்ப பாரு அழிவுகள். நீங்க பாத்தீங்கன்னா உணவு பழக்கத்துக்கு அடிமையாக, உணவு பழக்கத்துக்கு அடிமையான உடனே தாறுமாறான உணவு பழக்கங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இப்போ எங்க பார்த்தாலும் நீங்க பாருங்க, ஒரு எல்லாரும் சொல்றாங்க பிளாஸ்டிக் கழிவுகள் பெருகி விட்டன, பிளாஸ்டிக் கழிவுகள் பெருகி விட்டன. அது எங்கிருந்து தொடங்குது பிளாஸ்டிக் கழிவுகள்? பிளாஸ்டிக் கழிவுகள் எதனால பெருகுது? யார் பெருகுறாங்க? யார் கொண்டு போய் குப்பையில கொட்டுறாங்க? எந்த விலங்கும் உயிரோட தான் வாழ்ந்துட்டு இருக்கு. எந்த விலங்கும் அது உணவு பழக்கத்தில் இருக்குது. அது தேவையான எல்லா விலங்குகளும் அதாவது மனிதன் தான் பிளாஸ்டிக்கை பயன்படுத்துறான். எந்த விலங்கும் பிளாஸ்டிக் பயன்படுத்துறது இல்லை. அதுவும் உணவுப் பொருளை சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறான். நாமளும் உணவுப் பொருள் சாப்பிட்றோம். அதுக்கு என்ன வித்தியாசம்? மனிதன் உணவுப் பொருளை சாப்பிடுறதுக்கும் விலங்குகள் உணவுப் பொருள் சாப்பிடுறதுக்கு என்ன வித்தியாசம்? விலங்குகள் தேவைக்கு மட்டுமே சாப்பிடுறதுங்க. சரி சரி, விலங்குகள் வந்து அது வயதை இயற்கை உணவு தான். விலங்குகள் சாப்பிட அத்தனை இயற்கை உணவு தான். சரியா? நாம ஆமா மட்டும்தான் நாம வந்து ருசிக்கு அடிமையாகி, நம்ம விதவிதமா எல்லா செயற்கை உணவு ருசிக்கு அடிமையாகி, அந்த உணவு போதைக்கு அடிமையாகி, அந்த அடிமையாகிறதுக்காக எந்த வகையிலும் என்ன பண்றான், அது எப்படியாவது பெறணுங்கிறதுக்காக அந்த உணவுப் பொருளை என்ன பண்றான், ஏதோ ஒரு வடிவத்துல வாங்கிட்டு வந்துடுறான். வாங்கிட்டு வந்து போட்டு தின்னு போட்டு கடைசியில என்ன பண்றான், அதை தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறான். அதையும் தின்னு வீணடிச்சிடுறான். அது மாதிரி அது வாங்கிட்டு வந்து பார்க்க அதுக்காக கொடுக்கப்பட்ட பொருள், ஒரு பொருள் சும்மா கையில வாங்கிறது இல்லை. அது பொட்டணம் போட்டு தான் வாங்கிட்டு வர்றேன். அது என்ன ஆகுது கேட்டீங்கன்னா அதையும் அங்கேயே போட்டு போயிடுறேன். இப்படி ஒரு நாளைக்கு பல லட்சம் கோடி டன்னு கழிவுகளாக கொட்டப்படுது. இது ஒரு விழுக்காடு கூட குறைக்க முடியாது மனுஷனால. முதல்ல என்ன இந்த சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பிளாஸ்டிக் பை உற்பத்தி ஆகக்கூடிய கம்பெனிகளை வந்து க்ளோஸ் பண்ணணுங்க. அதை க்ளோஸ் பண்ணிட்டா அதாவது வந்து வேலையை எடுத்துட்டாக்க மரம் காலி வேலை போயிடுது. அந்த மாதிரி அது அதனால இதெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பிளாஸ்டிக் தான் உற்பத்தி ஆகி போயாச்சு. இப்போ வந்து ஒரு நாளைக்கு பல லட்சம் கோடி டன்னு கலக்கப்படுது. இது யாருமே ஒரு கிராம் கூட குறைக்க முடியாதுங்க. எல்லாத்துக்கும் தெரியுது. உணவுப்பழத்தை மாற்றி அமைக்காத வரைக்கும் நான் வந்து உணவுப்பழத்தை அப்படியே ஒரு பொருள் வாங்கணும்னு அப்படியே ஐயா, அப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு நல்லபடியாக அதுக்கு வந்து ஞாபக சக்தி, வளர்ச்சி எல்லாமே சமச்சீரா இருக்கணும் அப்படின்னா அந்த குழந்தை வந்து எந்த மாதிரியான உறவு இப்ப நமக்கு தேவை அப்படின்ற ஒரு கேள்வி வருதுங்க. பல்லு முளைச்சதுக்கு அப்புறம் பல்லு முளைக்கிற வரைக்கும் தாய்ப்பால், பல்லு முளைக்கிற வரைக்கும் தாய்ப்பால். அது வந்து தாய்ப்பால் பருவம்னு வச்சுக்கலாம். அப்ப எந்த மாற்றம் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா இந்த பல்லு முளைச்சதுக்கு அப்புறம் பழச்சாறுகளை கொடுத்து பழக்க ஆரம்பிக்கணும். இல்லை அது வந்து பெரிய கஷ்டமே கிடையாது. யாருக்கும் கஷ்டமே கிடையாது. குழந்தைகளுக்கும் தனியாக உணவு உற்பத்தி பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. பழச்சாறுகளை மட்டும் கொடுத்துட்டு வரலாம். பழச்சாறுகள் அப்புறம் அப்படி வளர வளர பழங்களை கொடுத்து அன்னப்பாதை தூய்மை செய்ய வேண்டும். அதாவது பழச்சாறுகளை கொடுத்து குழந்தைக்கு அன்னப்பாதை தூய்மை செய்ய வேண்டும். பழங்களை கொடுத்து அன்னப்பாதை தூய்மை செய்ய வேண்டும். ஒரு 15 வயசு வரைக்கும், 13-14 வயசு வரைக்கும் தூய்மை செஞ்சுட்டே வரணும்.
இடையில வேணும்னா நம்ம ஏதாவது இயற்கையான பருப்புகள் அதை கொடுக்கறது பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. பழங்களே கொடுத்து வளர்க்கப்பட வேண்டும். அதனால தானே இயற்கை உணவுகளை பற்றி பேசுகின்ற மக்கள் வந்து குழந்தைகளுக்கு பழ உணவு உடம்புக்கு சுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை மருத்துவத்தை பேசுறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 விழுக்காடு தானே இருக்காங்க. அதுதாங்க அதனால இப்ப எனக்கு வேற கேள்வி. அன்னைக்கு நீங்க முன்னாடி பேசும்பொழுது இந்த தடுப்பூசிகள் எதுவும் குழந்தைகளுக்கு போட வேணாம்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப ம் அதை கேட்கிற அளவுக்கு மனநிலை வந்து மக்களுக்கு இருக்குமா அப்படின்ற கேள்வி வருது. அது ஆரோக்கியத்தை நீங்க இப்போ வந்து இப்போ நமக்கு வந்து இயற்கையாகவே சுத்த ரத்தத்தில் எதிர்ப்பாற்றல் அதிகமாக இருக்கனால எந்த நோயும் வர்றதில்லை. சரியா? இந்த இந்த நீர்ப்பயிற்சியில் இருக்கிறவங்க அல்லது இது இயற்கை உணவு பயிற்சின்னு வச்சுக்கலாம், நீர்ப்பயிற்சின்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி அறிவுக்கு திருப்தியா இருக்குதோ, எப்படி மனதுக்கு திருப்தியா இருக்குதோ, எப்படி சொல்ல முடியும் அப்படிலாம் சொல்லலாம். அப்படி பார்த்தீங்கன்னா, இது சுத்த ரத்தத்தில் வைக்கப்படுவதால் இயற்கையான அடர்த்தியில் இயற்கையான ரத்தம் அடர்த்தியில் இருக்கப்படுவதால் இது கூட ஒரு அம்மா பேசினாங்க இல்லை, கடைசியில் பார்த்தா அவங்க கணவருக்கே கடுமையான நோய் இருக்குது. நேற்று பேசும்பொழுது பார்த்தோம் இல்லையா? நேற்று பேசும்பொழுது யாருக்கு இங்கே கேட்குறது, கணவருக்கே வந்து இந்த மாதிரி புற்றுநோய் இருக்குது. அவங்க அப்பப்போ வந்து அது ஊசியெல்லாம் போட்டாலும் ஒன்றும் நல்லாகாது. ஊசிக்கு ஆரோக்கிய சம்மந்தம் இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடியாக இருக்கும், ஆன்டி வைரலாக இருக்கும், ஸ்டிமுலேட் பண்ணுறதா இருக்கும், தூண்டி விடுறதா இருக்கும். அப்படித்தான் இருக்குமே தவிர அது இயற்கையே உற்பத்தி ஆகிற மாதிரி அது வரவே வராது. அதனால தான் சொல்கிறேன், ரத்தம் தன்னோட உண்மையான இடத்துல இருக்கும். அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, உங்கள் மாமாவை கூட ரத்தம் நீத்து போகுதுன்னு சொல்கிறாரு. மாத்திரை போட்டால் ரத்தம் திடமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. மாத்திரை போடல ரத்தம் வந்து நீர்த்து போகுதுங்கிறாரு. அப்போ ரத்தம் நீர்த்து போகிறது எதுக்கு வருதுன்னு கேட்டால் எல்லா நோய்களுக்கும் காரணமாக இருக்குது. எல்லா நோய்க்கும் காரணமாக இருக்குது. அது காரணமே உள்ளே இருக்கிற மாவுச்சத்து கொழுப்பாக மாறி பல நோய்களுக்கு காரணமாக மாறி இருக்குது. மாவுச்சத்து கொழுப்பாக மாறி கணையம், கல்லீரல், சிறுநீரகம் முக்கியமான உயிர் பாகங்களில் படிந்து விடுகின்றன. அது மாதிரி எல்லா பக்கம் படியுது. இந்த படியிருக்கின்ற அந்த கொழுப்பானது பல நோய்களே புது புது நோய்கள் உண்டாக்குது. அப்போ அந்த கொழுப்பை சுத்தம் செய்கிறதுனால குறிப்பாக ஸ்டார்ச், மாவுச்சத்து, குறிப்பாக ஸ்டார்ச்சு, மாவுச்சத்து குறைத்து கொள்றதுனால ரத்தம் சுத்தமாகுது. சுத்தமாக உடனே 2வது நாள் 3வது நாள் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த நோய் தன்மை குறைஞ்சி நடுநிலைக்கு வருது. அப்போ உணவு ரத்தத்தை கெடுப்பதனால, உணவு நேரடியாக ரத்தத்தை கெடுப்பதனால ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு உண்டாக்குறதுனால அவனுக்கு வந்து ஆரம்பத்திலே நோயை உண்டாக்கி மரணத்தை உறுதி செய்கிறது. மரணத்தை உறுதி செஞ்சிருது. இப்ப நீங்க வைக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சர்வசாதாரணமா சொல்றீங்க. லைக் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். அதாவது குழந்தைகளுக்கு வந்து தடுப்பூசியே போட தேவையில்லை அப்படின்னு. ஆமா, உண்மையா உணர்ந்தவங்க மருத்துவர்களே கணவன் மனைவியும் உடம்பை சுத்தம் செய்த பிறகு அதுக்கப்புறம் உண்டாக்கி பிறக்கிற குழந்தைக்கு தடுப்பூசி தேவையில்லை, அப்படிதானங்கய்யா? ஆமா 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 ஆமா. அந்த குழந்தை இயற்கையாக வளருது இல்ல, இயற்கையாக வளர்கின்ற பொழுது எப்படி இயற்கையாகவே எதிர்பார்த்தல் பெற்று விடுகின்றன. அதான் உண்மை. அப்போ அந்த என்ன சொல்றது, அந்த போலியோவுக்காக போடுற சொட்டு மருந்து வாயில விட்டுறது அந்த குழந்தை அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இல்லையா? எதுவுமே தேவை. ரத்த சுத்தமா இருக்க கிருமிகள் எதிர்க்க ஆரம்பித்து விடுகிறது. சுத்த ரத்தத்தில் இந்த சமூகம் நம்மள பயன்படுத்தி வச்சிருக்கு இல்லையா, அது போடலன்னா போலியோ வந்துடும். அது வெள்ளைக்காரன் பண்ணக்கூடிய அட்டகாசம். வெள்ளைக்காரனே போறான், வெள்ளைக்காரன் அவர்கள் நாட்டிலே குழந்தைகளுக்கு அந்த ஊசியெல்லாம் போடுறது இல்லை. புரியுதுங்களா? வெள்ளைக்காரர்களே அவர்கள் நாட்டில் பிறக்கிற குழந்தைகளுக்கு அவங்க போடுறது கிடையாது, சும்மா பொய் சொல்றதுக்காக தான். அப்ப இந்த தடுப்பூசி, இந்த தொட்டு மருந்து இது எல்லாமே தேவையில்லாத ஒரு இதுதான். பல மருத்துவர்கள் அது தெரியுங்க. பல உண்மை உணர்ந்த பல மருத்துவர்களுக்கு தெரியும், தனிப்பட்ட மருத்துவர்களுக்கு தெரியும். அவங்க எல்லாம் அவ்வளவுதான். அவங்க வந்து எந்த பொறுப்பிலும் இல்லாதனால அவங்க யாரும் சொல்றது இல்லை. சில நேரத்தில் ஏதோ ஒரு இடத்துல எழுதுவாங்க, இந்த மாதிரி தடுப்பூசி போலியானது, பொய்யானது. சுத்த ரத்தம் அப்படின்னு முடிஞ்சு போச்சு இல்லை. தூய்மையான ரத்தம் வந்து உணவு பழக்கத்தினால் கெட்டு போய் விடுகிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அது இயற்கை தான். ஏன்னா அவன் தெரியக்கூடாது, அவன் அழிந்து போக வேண்டும், யார் முயற்சி பண்றாங்களோ அவன் தான் தப்பிச்சு வர வேண்டும்னு இயற்கை விரும்புது. இப்போ விதையை தேர்வு செய்யறோம்ல, அதே மாதிரி தான் நம்ம உற்பத்தி பண்ணோம்னா நம்ம வந்து உணவு உற்பத்தி பண்ணும் பொழுது விதைகளுக்காகவே கொஞ்சம் எடுத்து வைப்பாங்க. எதுக்காக? விதைகளுக்காக கொஞ்சம் எடுத்து வைப்பாங்க. நீங்க சொல்றது விதைன்னு இல்லைங்களா?
விதை நெல். ஆமா, மற்றதெல்லாம் சாக வேண்டும், மற்றதெல்லாம் சாக வேண்டும். விதை நெல்லை மட்டும் கொஞ்சம் கைப்பிடி எடுத்து வைப்பாங்க. ஒரு மூட்டை உணவு உற்பத்தி ஒரு மூட்டை நெல் உற்பத்தி பண்ணா ஒரு 1/2 கிலோ மட்டும் விதை நெல்லை எடுத்து வைப்பாங்க. மற்ற 99 அழிவுக்கு போயிருது. எங்க போயிருது? மிச்சதெல்லாம் அழிவுக்கு தான் போயிடுது. அப்ப இயற்கையே அழிவை விரும்புது. யாரும் தேரக்கூடாதுன்னு சொல்லுது. யாரும் அந்த தேர்வு செய்யறதுக்கு மட்டும்தான் சிறப்பு. சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். அப்ப மத்ததெல்லாம் அழியணுங்கிறது இயற்கை சரிதான், கரெக்டா இருக்கு. மத்தவனை சாபனும் நீ, சிலது மட்டும் தப்பிக்க வேண்டும். அதுதான் வீரியமாக இருக்கும். அதான் விஷயம். இது நல்லா புரியுது நமக்கு. இயற்கை அதனாலதான் சிக்கிக்காதீங்கன்னு சொல்றது எல்லாத்துலயும். அப்ப சாதாரண உணவு பழங்க சாப்பிடணும்னா அவங்க சாக வேண்டும் என்று சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்ல வந்து சார்லஸ் டார்வினுடைய முக்கியமான கொள்கை அது. 5 கொள்கையில முக்கியமான கொள்கை என்னது? 5 கொள்கை. அதுல முக்கியமான கொள்கை எது தாக்கு பிடிக்குதோ. அப்ப எல்லாருமே யாரு நீர் உணவு இருக்கிறாங்களோ அவங்கதான் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். அவங்கதான் சர்வைவல் ஆகும். அத்தனை பேர் சுடுகாடு இத டாபிக்கா வச்சிருங்க நீங்க. சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். ஆமா, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் ஃபார் தி வாட்டர் டயட். வாட்டர் டயட் கிவ்ஸ் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் கொடுக்கலாம். நீருணவு முறை வாழுகின்ற தகுதியை தருகிறதுன்னு சொல்லலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வாழுகின்ற தகுதியை நீருணவு முறை தருகிறது, ஆரோக்கியத்தை நீருணவு தருகிறது, அல்லது வாழுகின்ற முறையை சொல்லி தருகிறது, அது வாழுகின்ற நீடித்த வாழ்வை அது தருகிறது சொல்லலாம். இந்த மாதிரி நான் கடுமையா கிடையாது, அது உணர்ந்து எழுதுறது தான். விருந்து மருந்து. நீங்க அந்த தடுப்பூசி போட வேணாம்னு சொல்றது அதுவே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த சமூகத்துக்கு. இப்ப நீங்க சொல்றீங்க ஏற்படுத்தும் குழந்தைகளுக்கு. நிச்சயமா 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 நிச்சயமா. இது எல்லாம் அதாவது நல்ல ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அந்த பண்டைய இப்ப தடுப்பூசிங்கிறது நம்ம போறதுன்னு ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. பல மருந்துகள் வந்து பின்னாண்ட தவறுன்னு தெரியுது எல்லாத்துக்குமே. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சளி நோய்களுக்கு போட்டாங்க, உலகம் பூரா போட்டாங்க. 2019-20 சளி வந்து ஆளை கொண்டுச்சு. ஆனால் அது கடைசியில் அது எந்த வகையான நிரூபணமும் இல்லாமல் இன்னைக்கு அந்த மருந்தையே தடை செஞ்சிட்டாங்களே. இந்த கொரோனான்னு சொல்லக்கூடிய சளிக்காக போடப்பட்ட அந்த மருந்து தடை செஞ்சிட்டாங்களே, நிறைய பேர் சாகடிச்சு. அது வந்து இப்போ ரொம்ப புழக்கத்தில் இல்லை. அந்த மருந்தை தடை செஞ்சிட்டு இருக்காங்க. ஏன் தடை செஞ்சாங்க? அது எந்த வகையில நன்மையும் தரல, எத்தனையோ பேர்த்துக்கு கொண்டு போடுச்சுங்கிறாங்க. ரெண்டாவது அந்த மருந்து ஊசி போட்டவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சுங்க. செஞ்சிட்டாங்களே இப்போ அது ஆபத்துன்றாங்க. இல்ல மக்கள் வந்து அந்த சமயத்துல வந்து இப்போ பயத்தினால அந்த ஊசியை போட்டு பிளான் பண்ணிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் டெண்டர்லாம் அடிச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க கூட்டமா. அது வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் உருவாக்கி நிறைய பேர்த்துக்கு கொண்டுடுச்சிங்க. அது ஃபாரின்ல அந்த கமர்ஷியல் ஆகப்பட்ட அது ஒரு ஆளை வந்து பேட்டி காட்டுறாங்க. அவன் நடந்துகிட்டே வந்து வாயே பேசுறதுக்கெல்லாம் அது போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணி மக்களை கொல்லணுங்கிறதுக்கோசரமே இந்த நோயை வெளியில் விட்டு அந்த மருந்தையும் வெளியில் விட்டு சாகடிச்சிட்டாங்க. அதுதான் நடந்த உண்மை. ரொம்ப கொடூரம். இப்ப அது எங்க போச்சு? அது எதை கட்டுப்படுத்த எங்க போச்சு சொல்லும்போது மக்களுக்கு இது வந்து புரியலைங்க. மக்களுக்கு இது வந்து புரியாததுனாலதான் எல்லா தவறுகளும் நடந்துகிட்டு இருக்குது. வேற ஒண்ணு இன்னும் அப்படி இன்னும் பாத்தீங்கன்னா இந்த கடுமையா இது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆளை கொண்டு போடுதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆளை கொல்லாம பல நோய்களை உண்டாக்கிட்டு இன்னும் சித்திரவதை கொண்டது பாருங்க. அது என்ன சொல்லுவீங்க? அது ரொம்ப கொடுமை. ஐயா ஒரு கேள்வி. அப்போ உங்க வீட்லயும் நீங்களும் உங்களை சார்ந்த மக்களும் யாரும் அந்த ஊசி போடல? ஆமா ஆமாம். நிறைய தமிழ்நாட்டில் கோபியில பல பேர் போடலைங்க. புத்திசாலி பேர் போடவே இல்லை. ஊசி போட்ட பிறகு எனக்கு என்ன டிஃபரன்ஸ் வருதுன்னா மூட்டு வலியா வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் அதிகமாச்சு மூட்டு வலி. அதுக்கு முன்னாடி அவ்வளவா தெரியல. பட் ஆனா அந்த ஊசி போட்ட பிறகு மூட்டு வலி, ஆர்த்ரைட்டிஸ் அது ஏன் வந்துச்சுன்னு தெரியல. மேபி இதனால கட்டாயம் கிடையாது. ஒரு மருந்தை போடணுங்க கட்டாயமே கிடையாது. தப்பா சொல்லி கொடுத்து பயப்படுத்தி
சாகடிச்சது தான் மக்கள் மிச்சம். மக்கள் பயத்துல எல்லாம் போய் போட்டுட்டாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. பயத்துல இன்னைக்கு போய் அதுல போட்டு மருந்தெல்லாம் கட்டாயம், இனிமேல் மருந்தை யாரும் கட்டாயப்படுத்தவே முடியாது. மருந்தை யாரும் கட்டாயப்படுத்த நிரூபிக்கவே முடியாது. இல்லை. ஆ, பயத்தை அது ஒரு உருவாக்கி சட்டத்திலே போடுறாங்க. இருக்கு, மருந்தை எல்லாம் கட்டாயப்படுத்த முடியாது. அது அளவு. இன்னொரு அப்படி கேள்விங்கய்யா, இப்போ அப்படி பாத்தீங்கன்னா அன்னைக்கு அதுல வந்து இயற்கை மருத்துவத்துக்கு பாருங்க. இன்னொரு இந்த கேள்வி. இயற்கை மருத்துவத்தின் ஒரு சின்ன பிரிவு தான் சித்த மருத்துவம். இயற்கை மருத்துவத்தினுடைய ஒரு பிரிவு தான் சித்த மருத்துவம். புரியுதா? அவங்க வந்து மூலிகைகள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. தண்ணீர் சத்து, பழச்சாறு சத்து அழகா நல்லாயிருச்சு. நீங்க இப்ப வந்து பழச்சாறு கொடுத்தாங்க, தண்ணீர். சென்னையில என்ன பண்ண கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 பேர்த்த இயற்கை உணவுக்கு மாத்தினாங்க. இயற்கை உணவுக்கு மாற்றி 3வது நாளே நல்லா போச்சு. என்ன பண்ண தெரியுமா? பழச்சாறு மட்டும் கொடுத்தாங்க. பழச்சாறு, பழங்கள், அப்புறம் தேவைப்பட்ட அரிசி கஞ்சி, கோதுமை உப்புமா, இந்த மாதிரி. அதாவது பெரும்பாலும் பழச்சாறும் பழச்சத்தும் பருப்புகள் இயற்கை உணவு கொடுத்துட்டு பழக்கஞ்சி காய்கறி கஞ்சி கொடுத்தாங்க, நல்லா போச்சு. அதுல என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, சளி குறைந்த உணவை கொடுத்தாங்க. என்ன அர்த்தம்? அதுல வந்து சளி குறைந்த உணவை கொடுத்துருக்காங்கன்னு தெரியணும். என்னது? சளி குறைந்த உணவு கொடுத்துருக்காங்க. அது சித்த மருத்துவ ஒரு பிரிவு தான். சரி, சித்த மருத்துவத்தினுடைய இந்த இயற்கை மருத்துவத்தினுடைய ஒரு பிரிவு தான் சித்த மருத்துவம். அவ்வளவுதான் அது. சரிங்க, இன்னொரு கேள்வி வருது. இப்போ இந்த தடுப்பூசி எல்லாம் எடுத்த மக்களுக்கு இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அது அந்த அந்த தடுப்பூசி உள்ள போட்டதை எப்படி வெளியே எடுக்கலாம், அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? அருமை அருமை. அப்ப அந்த பழைய மருந்து உள்ள தங்கி இருக்கும் இல்லையா, அந்த மருந்தே அந்த தங்கி இருக்கிற மருந்தை மருந்தால் எடுக்க முடியாது. அப்ப நீரால் வெளியே எடுத்துடலாம். அதான் ஓல்டு மெடிசின் சொல்லுவாங்க. இப்ப அவங்க வந்து அந்த நீர் மருத்துவம் செய்து நீரை மருந்தாக அருந்தி மாலை ஒருவேளை மருந்தில்லாத காய்கறிகள், அதாவது நமக்கு தேவையான மருந்து இல்லாத காய்கறிகள் எத்தனையோ 4-5 வகை இருக்கு. வீட்டில் வளர்த்துற மருந்து இல்லாத காய்கறிகள், வீட்டில் வளர்த்துற கீரைகள், இதெல்லாம் வந்து சாப்பிட்டு தூய தண்ணீர், ஆற்று தண்ணீர் தான் சிபாரிசு பண்ண முடியும். ஆற்று தண்ணீர் தான், தூய ஆற்று தண்ணி, அதுவே போதும். அரசாங்கம் கொடுக்குற ஆற்று தண்ணி போதுமானது. அதை வந்து நீங்கள் வடித்து வச்சுக்கலாம். அதாவது சாதாரண ஃபில்டர், ரொம்ப செலவே கம்மியாக இருக்கிற ஒரு சாதாரண நீர் வடிப்பான். நீர் வடிப்பானில் போட்டுக்கிட்டு வசதி இருக்கிறவங்க ஆர்வ வாட்டர் குடிச்சிக்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. உப்பு நீக்கப்பட்டு இப்போல்லாம் அந்த நீர் குடிச்சிக்கலாம். நமக்கு தேவைப்பாரு. நான் வச்சிருக்க தண்ணியை கூட பார்த்தீங்கன்னா மருந்து ஆர்வ வாட்டர் தான். அதான் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கு. சாப்பிட்டாவே அவ்வளோ அருமையாக இருக்கு. அவ்வளோ தேவையான சுவையாக இருக்கு. உள்ள போச்சுன்னா அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கு. அது என்னதுன்னா ரத்தத்தை பூரா சுத்தப்படுத்தி 2 நாளில் 3 நாளில் குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த நாக்கில் வந்து விஷம் படியும். அது கண்டுபிடிச்சிடலாம். 2 நாள் 3 நாள் அப்படி பண்ணிட்டே வரலாம். அப்போ தினமும் தினம் முழுப்பற்றி போடணுங்கிற அவசியம் கிடையாது. நீர்ப்பயிற்சி செய்த பிறகு அந்த விஷம் வந்து உணவு பாதையில தங்கி இருக்கும். அந்த உணவு பாதையை சுத்தப்படுத்துறதுக்கு நீர் மருத்துவம் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, வேக வைத்த காய்கறி மூலமாக அந்த நாக்கில் படுகிற விஷயத்தை கீழே இறக்கி விட வேண்டும். எது வரைக்கும்? பெருங்குடல் வரைக்கும் இறக்கி விட வேண்டும். அதுக்கப்புறம் அது போயிடும். இதுதான் எல்லாரும் இப்படி செஞ்சாங்கன்னு வச்சுக்க, 3வது நாள் அந்த வலி குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு 10-20 நாள் பக்க விளைவு போயிடும். அப்புறம் அதுக்கப்புறம் இயற்கை உணவு சாப்பிட்டு இருக்கலாம். இயற்கை உணவு சாப்பிட்டுட்டு நீங்க 100 ஆண்டு வாழலாம். அது இயற்கை உணவு சாப்பிட ஒரு வேளை நீரை மருந்தாக அருந்திட்டு 2 வேளை, இந்த ஒரு வேளை 2 வேளைன்னு இயற்கையில் கிடையாது. இப்ப நான் பழகி தொலைச்சிட்டான். இந்த 2 வேளை 3 வேளை 7 வேளை இதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க ஐயா. தப்பா கொண்டு போயிட்டாங்க. சொல்லுங்க. சரிங்க, அப்ப வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி அப்ப அந்த ஆன்டிபாடிஸ், அந்த டெட் செல்லோட ஆன்டிபாடிஸ் தான் நம்ம வந்து உடம்புல செலுத்தப்படுது. இப்ப தடுப்பூசினாவே எதுவும் இல்லை, அதோட ஆன்டிபாடிஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா வைரஸ்னு வச்சுக்கோங்க, அதோட டெட் செல்லோட கொரோனா வைரஸ் தான் நம்ம உடம்புல செலுத்தப்படுது. இப்ப நம்ம அந்த நீர் உணவு நோய் எடுத்து நம்ம சுத்தப்படுத்துறதுனால அந்த ஆன்டிபாடிஸ், அந்த டெட் செல்லான ஆன்டிபாடிஸ் நம்ம உடம்பை விட்டு கழிவா நீங்கி போயிடுது. கரெக்ட் தாங்கய்யா? அதுக்கப்புறம் சப்போஸ் நமக்கு கொரோனா ஃபியூச்சர்ல அதுக்கப்புறம் இன் ஃபியூச்சர் நமக்கு கொரோனா வந்தாலும் அதை நம்ம பிளட் பியூரா இருக்கிறதுனால அது இயற்கையாவே அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு வந்துடும். அதனால நம்மள எதுவும் பாதிக்காது. அதுக்கு பிறகு இம்யூனிட்டின்னு சொல்லிட்டு யாரும் எந்த மருந்து கொடுக்க முடியாது. ஓகே, அப்போ நம்ம புரிதல் என்னன்னா, நீங்க அந்த இம்யூன் வர்றதுக்காக அந்த ஆன்டிபாடி போடணும்னு அவசியம் கிடையாது யாருமே. ஆமா ஆமா. இயற்கை தன்னைத்தானே குணமாக்குது இல்ல. இயற்கை தன்னைத்தானே குணமாக்குதுங்கிற செய்தி வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு, சொல்றது இல்ல.
கரெக்ட். இத வந்து பொதுமக்களுக்கு இந்த அறிவை வந்து கொண்டு போய் சேர்க்காமயே அப்படியே பத்திரமாவே வச்சிருக்காங்க. கல்வியே அப்படி பண்ணுது. கல்வியே வெள்ளைக்காரன் கல்வி அப்படித்தான் பண்ணுது. வெள்ளைக்கார கல்வி வெள்ளைக்கார கல்வியே மனிதனுக்கு உண்மை தெரியக்கூடாதுங்கிறத அதனால இங்கிலீஷ் படிச்சா உண்மை தெரியாது. இப்ப நம்ம தமிழ் நம்ம வந்து இயற்கையாவே நம்ம இயற்கையாவே இந்த யோக முறையில வாழும்போது இதற்கான அறிவெல்லாம் நமக்கு ஆல்ரெடி இருந்திருக்கு. பட் ஆனா இப்ப மிடில்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு 400 வருஷமாக அது மழுங்கடிக்கப்பட்டதுனால யோசிக்காம நம்ம கேள்வி கேட்கிற தன்மை போயிட்டதுனால இது எதுவுமே நம்ம கேள்வி கேட்காம முட்டாள்தனமா எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருக்கும். எங்கெங்க இந்த இங்கிலாந்து இங்கிலீஷ்காரன் போய் கொடுமை பண்ணாங்கன்னா அந்த நாட்டுல போற இயற்கை தனிமை அழிந்து போய் எல்லா துன்பத்துக்கு காரணம் வெள்ளைக்காரன் தான். வெள்ளைக்காரன் அந்த வெள்ளைக்கார காட்டு பிராண்டியும் அவன் உபயோகித்த அந்த ஆங்கில மொழியும் மனிதனை அடிமையாக்கி நாகரிகத்தை ஒழிச்சு போடுச்சு. அது இன்னும் தெரியாம இருக்காங்க. இப்பதான் புரியுதோ, இந்தி மொழி மட்டும் இப்ப இந்தி மொழி மட்டும் இந்தியாவில் இருக்கிற தாய்மொழி அழிக்கல, ஆங்கிலம் என்பது உலகத்தில் இருக்கிற எல்லா தாய்மொழியும் அழிச்சிருச்சு. அதான் நடந்துட்டு இருக்குது. ஆங்கிலம் உலகத்தில் இருக்கிற எல்லா தாய்மொழியும் அழிக்கும், இந்தி இந்தியாவில் இருக்கிற எல்லா தாய்மொழியும் அழிக்கும், தமிழை யாருனாலும் அழிக்கவே முடியாது. இன்னைக்கு 10-11 கோடி பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. பல நாடுகள்ல வந்து அது வந்து அது பாதிப்பு இருக்குமே தவிர முற்றுமையாக அழிக்க முடியாது. ஆனால் இலக்கண தரம் வாய்ந்தது, அது தன்னை புதுப்பித்துக் கொள்ளும். அடுத்தது அதனாலதான் இது மனிதநேயத்தை அடிப்படையாக கொண்டது. யாதும் ஊரு யாவரும் கீழே மனிதநேயத்தை அடிப்படையாக கொண்டது. உயிர்களை நேசிக்க வேண்டும், பூமியில் இருக்கிற அனைத்து உயிர்களும் நேசிக்கணும்னு சொல்றது தமிழ் மொழி தான். சரி, மறுபடியும் பேசுங்களா? மறுபடியும் பேசுவோமா? ஓகேங்க. நன்றி. ஓகேங்க. ஓகே.